வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் மணமான சத்தான பாசிப்பருப்பு லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. நெய் பலகாரம் விருப்பப்பட்டு சாப்பிட்றவங்களுக்கு இந்த பாசிப்பருப்பு லட்டு ரொம்ப பிடிக்குங்க. ஒன்று சாப்பிட்டாலே நிறையா சாப்பிட்டா திருப்தி இருக்கும். அந்த அளவுக்கு சுவையாக டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. இந்த லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது எல்லா விதமான விசேஷ நாட்களுக்கு செய்துக்கலாங்க. இனிப்பு பலகாரத்துக்கு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பருப்பு லட்டு சேர்க்குங்க. 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, இது 200 கிராம், கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. பாசிப்பருப்பை வெறும் கடாயில் லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. கருக விட்டுறக்கூடாது. கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துருக்கேன். ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம். நல்லா சூடாகட்டுங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக பொடிச்சு வச்சுருக்கேங்க. அதை வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி வேணுமோ கொஞ்சம் முந்திரியை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. முந்திரி சேர்க்காமலும் செய்யலாம். இப்போ வறுபட்ட முந்திரி பருப்பை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ பாசிப்பருப்பு வறுபட்டதுங்க. நல்லா சூடாறிடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா தான் உங்களுக்கு பாசிப்பருப்போட பச்சை வாடை போய் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் லட்டு. இப்போ ட்ரை மிக்ஸி ஜாரில் இந்த ஆறின பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாங்க. நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இதுலேயே 5-6 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. ஏலக்காய் தூள் இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடிச்சு எடுத்துருக்கேன். நான் கொஞ்சமாக இருக்கிறனால மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கிட்டேங்க. 1 கிலோ பக்கம் எடுத்து செய்யும் போதுங்க நீங்கள் மாவு மில்லில் கொடுத்து நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போலாம் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து இந்த லட்டு செய்துக்கலாங்க. ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம். சர்க்கரை பொடிச்சாச்சுங்க. இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு சர்க்கரை ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற 1/4 கப் நெய்யை சூடுபடுத்திக்கலாங்க. இது கூடயே வறுத்த முந்திரியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ சூடான நெய்யங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கிறனால முதல்ல கரண்டியில் கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்க, தேவையான சைஸ்க்கு இந்த மாதிரி இறுக்கி உருண்டை பிடிச்சிக்கிட்டா நல்லா சுலபமாக உருண்டை பிடிக்க வந்துடும். அப்படி உருண்டை பிடிக்க வரலைன்னா கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கலந்து வர உருண்டை பிடிச்சிக்கிட்டா உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி பெருவிரலில் அழுத்தி விட்டுக்கணுங்க. அப்போ தான் உருண்டை கிரிப்பாக இருக்கும். பாருங்க, இப்போ கிரிப்பாக உருண்டை பிடிச்சாச்சு. இந்த மாதிரி தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். இந்த இனிப்பு பலகாரம் 2 வாரத்துலேருந்து 3 வாரம் பக்கம் வச்சு சாப்பிட்லாங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகள் செய்துட்டு பார்க்கலாங்க. ஒரு லட்டு பிச்சு காட்டுறேங்க. பாருங்கள், அங்கங்கே முந்திரி பருப்பு இருக்குது. விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லாட்டி சேர்க்காமலும் கூட செய்யலாங்க. நல்லாயிருக்கும். நான் எடுத்துருக்கிற அளவுகள்லைங்க ஒரு 20 லட்டு பக்கம் வந்துச்சுங்க. பாசிப்பருப்பு லட்டு வீட்டிலேயே சுலபமாக சட்டுன்னு செய்திடலாங்க. வீட்டில் பெரிய வகையான பலகாரங்கள் செய்ய முடியலனாலும் கடையில் பலகாரம் வாங்க விருப்பப்படாதவங்க இந்த பாசிப்பருப்பு லட்டு ஒன்று செய்தாலே போதுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.